தமிழ் பேசும் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, வயர்ட் ஆட்டோமேஷனுக்கும் வயர்லெஸ் ஆட்டோமேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் வீடு எல்லாமே கட்டி முடிச்சு வயரிங் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் வயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா நம்மளால் வயர்லெஸ் ஆட்டோமேஷனை இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும். இதுவே வயர் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் பர்சன் உங்கள் வீட்டில் உள்ளே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே இதுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வயர் ஆட்டோமேஷனை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் எந்த இடத்துல அது டிஃபர் ஆகுது. ஏன் வயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ் மட்டும் நம்ம எப்போ வேணாலுமே பண்ணிக்கலாம், வயர் ஆட்டோமேஷன்ஸ் பில்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 3 BHK ஹவுஸ் எடுத்துக்கோங்க. 3 BHK ஹவுஸ் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அப்படிங்கிறது 5. 3 பெட்ரூம்ஸ் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். இப்போது ஒரு லிவிங் ஹாலில் ஒரு 5 சர்க்கியூட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 சர்க்கியூட் அப்படின்னா ஒரு ஃபேனு, ஒரு ஹேங்கிங் லைட், ஒரு கோ லைட், இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ், ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ எப்படி ஒயரிங் இருக்கும் அப்படின்னா, சீலிங்கிலிருந்து 5 சர்க்கியூட் அப்படிங்கிறனால 5 இண்டிவிஜுவல் கேபிள்ஸ் சுவிட்ச் பாக்ஸஸுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான பவர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எந்த லைனுக்கு நம்ம பவர் கொடுக்குறோமோ அந்த லைட் ஆன் ஆகும். இதுக்கான பவர் எங்கிருந்து வருது அப்படின்னா டிபி பாக்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து ஒரே ஒரு கேபிள் லிவிங் ஹாலுக்கு வரும். அந்த ஒரு கேபிளில் வரக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம சுவிட்சஸ் மூலிமா பைபாஸ் பண்ணி எந்த லைட் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுமோ நம்ம சுவிட்சஸ் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த செட்டப்புக்கு வயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்சர்ட் மாடல்ஸ் அப்படிங்கிறது அந்த பேக் பாக்ஸுக்கு பின்னாடியே போட்டு நம்ம ஆட்டோமேஷன்ஸில் எடுத்துடலாம். நீங்கள் ஃபோன்லேருந்தும் கண்ட்ரோல் பண்ணலாம், அலெக்ஸா மூலியமாகவும் அந்த லிவிங் ஹால் இருக்கக்கூடிய 5 சர்க்கியூட்ஸையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, சரி, இதே மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயுமே 5 சர்க்கியூட்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரூம்லேயுமே நம்ம ஒவ்வொரு மாடல் பேக் பாக்ஸுக்கு பின்னாடி போட்டு நம்ம ஆட்டோமேஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்துட முடியும். இப்போது ஜென்ரல் செட்டப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கு ஒரே ஒரு கேபிள் தான் டிபி பாக்ஸில் இருந்து வந்திருக்கும். இந்த ஒரு கேபிள் அந்த ரூமில் இருக்கக்கூடிய 5 சர்க்கியூட்ஸுக்கு கரண்ட்டை பைபாஸ் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, இது வயர்லெஸ் ஆட்டோமேஷன். இது நார்மல் வே ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இது இப்போ வயர் ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே லிவிங் ஹால் எடுத்துக்கலாம். 5 ஒயர் டிபி பாக்ஸுக்கு வருது, சுவிட்ச் பாக்ஸுக்கு வருது பார்த்தீங்களா, அது அங்கே வராமல் அந்த 5 ஒயர் அப்படிங்கிறது டேரெக்டாக டிபி பாக்ஸுக்கே போகணும். ஓகே, சுவிட்ச் பாக்ஸுக்கு வராமல் டிபி பாக்ஸுக்கே 5 ஒயருமே போகணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸ்லையுமே இருக்கக்கூடிய 5 சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறது எல்லா கேபிள்ஸுமே டேரெக்டாக டிபி பாக்ஸுக்கே போகணும். இதுதான் வயர்டு ஆட்டோமேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போது மாடல்ஸ் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸில் அந்தந்த ரூமில் ஒவ்வொரு மாடலில் போடுவோம். பட் இங்கே அந்த 5 ரூம் அப்படின்னா, அதாவது 5 மாடல் அப்படிங்கிற எல்லா மாடல்ஸையுமே ஒரே இடத்துல, அதாவது டிபி பாக்ஸுக்கிட்டே நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே அங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சுவிச்சஸ் இருக்காது அப்படின்னா இங்கே அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிச்சஸ், அதில் என்ன அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நார்மல் சுவிச்சஸில் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு சுவிச்சஸில் 2 ஒன்றா ஆன், இல்லை அப்படின்னா ஆஃப். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 சுவிச்சஸ் இருக்குது அப்படின்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் கிளிக் பண்ணால் ஒரு லைட் ஆன் பண்ணலாம், 2 டைம் கிளிக் பண்ணால் எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலுமே உங்களால் இது ப்ரோக்ராமபிள் சுவிட்ச். ஓகேவா, இதை நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே பண்ணும்போது அது அந்த மாடல்ஸ் நம்ம டிபி பாக்ஸு கிட்ட நம்ம பிளேஸ் பண்ண மாடல்ஸ் மூலியமா நம்ம கண்ட்ரோலாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். இதுதான் ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த சுவிட்சஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுவிட்ச், அதாவது லிவிங் ஹால் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச், அதாவது ப்ரோக்ராமபிள் சுவிட்ச், அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒயர் போய் அடுத்த ரூமுக்கு போகும், அந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்தது அப்படின்னு போயிட்டு ஃபைனலாக அந்த ஒரே ஒரு கேபிள் டிபி பாக்ஸுக்கு போகும். இதுதான் வயர்ட் ஆட்டோமேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ஸ். அதனால தான் இது நீங்கள் வீடு எல்லாமே கட்டி முடிச்சு யூஸ்வல் செட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வயர் ஆட்டோமேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. வயர்லெஸ் ஆட்டோமேஷனை எப்போ வேணாலுமே நம்மளால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்த ஒன்று தோணும் அப்படின்னா, வயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆடாமல் குலுங்காமல் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுதான் வயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ். ஓகேடா, அதுதான் வயர்லெஸ் ஆட்டோமேஷன்னாலே நம்மளால் எல்லாமே பண்ண முடியுதா? இது எதுக்கு மூக்கை சுற்றி தலையை சுற்றி நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆட்டோமேஷனை வயர்டில் அவ்வளோ தூரம் கேபிள்ஸ், அவ்வளோ அதிகமாக கேபிள்ஸை நம்ம பே பண்ணி லே பண்ணி அந்த ஆட்டோமேஷனை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் தாங்க. என்ன அப்படின்னா, இப்போது வயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸில் எல்லா டிவைஸஸுமே வயர்லெஸ்ஸாக கம்யூனிகேட் பண்ணும். வயர்டில் எல்லாமே சுவிட்சஸ், ரிலேஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒயர் கம்யூனிகேஷன்ஸில் நடக்கும்.
உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, இப்போ ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ்லையும் நான் வந்து ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணி நான் வந்து சுவிட்சஸை வந்து ஆனோ ஆஃபோனோ பண்ணுறேன். அது ஒயர்லெஸ்ஸாக தான் நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான். ஒயர்டானாலும் சரி ஒயர்லெஸ் ஆனாலும் சரி நீங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒயர்லெஸ்ஸாக தான் கம்யூனிகேஷன்ஸ் போகுது. ஆனால் எந்த இடத்துல அது டிஃபர் ஆகுது அப்படின்னா அதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது நீங்கள் ஆன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லேருந்து அது ரவுட்டருக்கு போயிட்டு, அதாவது ஒய்ஃபை ரவுட்டருக்கு போயிட்டு அங்கேருந்து எந்த டிவைஸுக்கு போகணுமோ அந்த டிவைஸுக்கும் ஒயர்லெஸ்லேயே போகுது அப்படின்னா அது வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, இப்போது ஒயர் ஆட்டோமேஷன்ஸில் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆன் அப்படின்னு உங்கள் ஃபோனில் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா ரவுட்டர் மூலியமாக மெயின் டிவைஸுக்கு போயிட்டு எந்த டிவைஸை ஆன் பண்ணணுமோ அதுக்கு வந்து ஒயரில் பாஸ் ஆகும். ஸோ இதுதான் இது பேசிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 100% ஆஃப் ஒரு கம்யூனிகேஷன்ஸில் 20% மட்டும் ஒயர்லெஸ்லையும் ஒரு 80% ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஒயர்ட்லேயும் நடக்குது அப்படின்னா அதுதாங்க ஒயர்ட் சிஸ்டம். ஃபுல்லாமே 100% அப்படிங்கிறது ஃபுல்லாமே வந்து ஒரு ஒயர்லெஸ்லேயே நடக்குது அப்படின்னா அதுதான் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இதுதான் ஒரு பேசிக்கல் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒயர்ட் ஆட்டோமேஷனை விட மெனி டைம்ஸ் அது வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ பட் ஆனாலும் எதனால ஒயர் ஆட்டோமேஷன் சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சில பேர் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் வெசஸாக பார்க்கலாம். இதில் வந்து எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் நம்மளால ஃபைனலாக வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அரைவ் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா வந்து அது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, கிளைண்ட் ஆகிய உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இதுக்கான டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம பேராமீட்டர்ஸ் வச்சு அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். என்ன அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக படுது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோமேஷன்ஸுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி போய்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஹோம் செட்டப்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் TechieRat ஆட்டோமேஷனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி.